எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பா பயங்கரமாக வேர்த்து போகுதுங்க. வெளியே போயிட்டு துணியெல்லாம் காய போட்டு வந்தேன். இன்றைக்கி இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து இது சாப்பிட்றது வந்து நேற்று எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் ஒரு 3 விஷயத்துக்கு நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க. என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் கடிகாரத்துக்கு மாமா சொன்னதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க. சரி, ஓகே, அதுவும் நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஹஸ்பண்டை வந்து துணி துவைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு இருந்தீங்க. நான் ஏன் என் ஹஸ்பண்டை துணி துவைக்க சொன்னேன்னா, என் வீடியோவை பார்க்குற ஒடிசாக்காரங்களோ இல்லை தமிழ் பொண்ணுங்க ஒடிசாவில் கல்யாணம் பண்ணவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்கவுங்க குளிக்கிற போகிறப்போ ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாங்கன்னா அவங்கவுங்க துவைச்சி போட்டு தான் வருவாங்க. அதை தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படியே துவைச்சி போட்டுவாங்க அப்படின்ட்டு. சோப்பு அங்கே இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மீதி வெளியே போட்டுன்னு போகிற ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் துவைச்சி போடுவோம். இருக்கிறதா மட்டும்தான் வந்து நான் வந்து துவைச்சி போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். தவிர அவங்க குளிக்கிற ட்ரெஸ்ஸை அவங்களே தான் துவைச்சி போட்டு வராங்க. இந்த வயசுக்கு எங்கள் மாமனார் மாமியார் துணியை அவங்களே தான் துவைச்சிக்கிறாங்க. எங்கள் மாமனார் துணி மாமனார் துவைச்சிக்கிறாங்க, மாமியார் துணியை அவங்களே துவைச்சிக்கிறாங்க. நான் வந்து அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். அதையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க. சரி, உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாரை வந்து நான் தாய் கழுவின்னு சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் என்னுடைய இடத்த இருந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய இடத்த இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் என்னை கேட்குறீங்க. சரி, அதுவும் ஒரு விதத்தில் பெரியவங்களை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரியவங்க வந்து பெரியவங்களாக நடந்துக்கணும். என்ன, அந்த பெரியவங்க வந்து பெரியவங்களாக நடந்துக்காத போது நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தை தான் வரும். சரிங்க, என்ன தான் பிடிக்கல, என் குழந்த ஓட்டுற சைக்கிளு, இத்தனை வயசாச்சு என் குழந்த ஓட்டுற சைக்கிளை தனம் எட்டி கீழே தள்ளி விட்றாங்க வச்சு. நானும் கண்ணால் பார்த்தேன், என் புருஷனும் கண்ணால் பார்த்தான். என் குழந்த சொன்னது கூட நாங்கள் நம்பாமல். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் ஹஸ்பண்ட் அவங்க பெற்றவங்க, எல்லார் துணியும் வெளியே காயுது, எல்லார் துணியும் வெளியே காயுது. அவங்க புள்ள துணி, அவங்க மருமக துணி, அவங்க பேரம்பேத்தி துணி எல்லாத்தையும் எடுத்துன்னு என் புருஷன் துணியை வெளியே அப்படியே போட்டு வராங்க. அப்போ பணத்துக்காக மட்டும்தான் என் புருஷன் தேவை. அப்போ மற்றதுக்கு எதுக்கும் என் புருஷன் தேவையில்லைங்களா? இன்றைக்கி இந்த 10க்கு 10 ரூமில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? நாங்கள் வந்து எங்களுக்கு சொத்து கொடுங்க, இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. என்ன, நாங்கள் கேட்குறது எங்களுக்கு தனியாக வீடு கட்டிக்கிட்டு விடுங்கன்னு தான். என்ன, அதுவும் அவங்களால முடியல. இன்றைக்கி இந்த 10க்கு 10 ரூமில் நான் ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கின்னு இந்த குழந்தைய வச்சுக்கின்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு தான் தெரியும். சரிங்களா? என் குழந்தைய நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அவங்க. யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். யாருக்கு தெரியும்? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனி டைம் நான் வீடியோ வச்சுக்கின்னு அவங்க பின்னாடியே சுற்றிக்கின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கின்னு இருக்க முடியுமா? கண்ணால் பார்க்குற எங்களுக்கு தான் அது அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். என் குழந்தை வெளியே போய் விளையாட விட மாட்டேன்றாங்க. வீட்டுக்குள்ளே போன்னு தெருத்துறாங்க. நான் குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் வெளில போகிறேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு கோவம் வந்தது, அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். சரிங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இடத்த இருந்து நான் கேட்ட வார்த்தை எனக்கு தப்பாக தெரியல. சரிங்களா? என்னுடைய இடத்த இருந்து ஒரு அம்மாவாக, ஒரு மனைவியாக அந்த இடத்த நான் நிற்கும்போது என்னுடைய கோவம் அது கரெக்டானதுன்னு எனக்கு தோணுது. அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா அதை பற்றி நான் கவலைப்படல. சரிங்களா? என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ ரூடாக பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து என்னை யாருக்காகவும் நான் மாற்றிக்க விரும்பலை. ஏன்னா என்னுடைய நேச்சுரல் இது தான். என்னுடைய வாய்ஸ் டோன் ஆகட்டும், என்னுடைய பேச்சாகட்டும், என்னோடய ஆட்டிடியூட் ஆகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லம்பாடிச்சி மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு சில வார்த்தைங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேங்க. என் ஸ்லாங்கே இப்படி தான். நான் என்ன தான் பொறுமையாக பேசினாலும், நான் என்ன தான் அன்பாக பேசினாலும் என் முகம் இப்படி தான். நான் டெரராக தான் இருக்கேன். சரிங்களா? அதனால் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் மாற்றிக்க முடியாது. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, அதனால் ஸ்லாங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னா நான் பேசுகிற விதத்தை வேணால் மாற்றிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது.
சரிங்களா? இந்த இடத்த நாங்கள் கட்டினோன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த நாங்கள் கட்டினத்தோடு தான் இந்த இடத்த எங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. நாங்கள் உட்காந்து சாப்பிட 3 பேர் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? அதுக்கு எவ்வளோ நேற்று பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்களையும் என் புருஷனை அவங்க தாங்க பெற்றாங்க. என் புருஷனுடைய பணம் மட்டும் நீங்கள் ஒரு மனைவியா இல்லை ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்து அந்த இடத்த இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்கள். என் புருஷன் இந்த ஒரு 5 வருஷமாக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 14 வயசுலேருந்து கஷ்டப்பட்டானே, அப்போது என்கிட்ட எங்கே கொடுத்தான்? அந்த வீட்டுக்கு தானே கொடுத்தான். அப்போது சொல்லுங்களேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் புருஷனை ஏமாத்துறாங்க. என்னுடைய ஆதங்கத்தை வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே மீறியும் உங்களுக்கு இதெல்லாம் நீ பேசுனது தப்பு தான் அப்படின்னா நான் அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சரிங்களா? மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி போ, சரி நான் சொல்லிட்டேன். சரி சொல்லிட்டேன் போ. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு எதுவும் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தண்ணி சாப்பாடு மாமா கையில் அடிபட்டு இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு சாப்பிட்றாரு. இது வந்து நேற்று வச்சு நைட்டு குழம்பு, அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் அரிக்கு தண்ணி சாப்பாடு. வா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி. எப்போவும் நான் குடிக்கிற கஞ்சி இது. ஓகேங்களா? இதில் வந்து 1 கிளாஸ் குடிப்பேன், இல்லை 2 கிளாஸ் குடிப்பேன். மீதி இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு சூடு பண்ணி குடிப்பேன். இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிட்றது. எல்லோரும் சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். மரங்கொத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மரங்கொத்திக்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். பறந்து போய் பறந்து போயிடுச்சு. கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்கள், ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு. கீரை இருக்கிறத மொத்தத்தையும் அறுத்துட்டாங்க. பட் அரி வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு கீரை சாப்பிட்ணும் தண்ணி சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். இன்றைக்கி இல்லை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் தான் வந்து கீரை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு அரிக்காக கொடுக்கணும். இப்போ அவங்க குழந்தை இன்றைக்கி கீரை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்க சாப்பிடும்போது பார்த்துட்டு சமைச்சு கொடுக்கலாம். மாங்காய் பாருங்கள், எல்லாமே பழுத்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா? ஆனால் மாமா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? எதுவுமே இதில் தொடக்கூடாதுன்ட்டு. அரி வெளியே விளையாடிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், மணி இப்போ கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் கூட வந்து நானும் இந்த வெயிலில் கிடக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய கரண்டி மாட்டுற அந்த இது வாங்கியிருந்தேன், இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், மாட்டிட்டேன் நான். நல்ல வேலை இன்றைக்கி தான் நம்ம கேஸ் செட் பண்ணோம், வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 4 6 8, இங்கே ஒரு 2, மொத்தம் 10 பீஸ் இருக்குது. 102 ரூபா மீஷோவில் இதை நான் வாங்கினேன். உண்மையாக சொல்கிறேன், ஸ்டிக்கர் செம்மையாக ஒட்டி இருக்குது. ஒட்டின கொஞ்ச நேரம் ஒட்டின உடனே நல்லா ஒட்டிக்கிச்சு. இந்த ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, அக்கா வந்து அடுப்புக்கு மேலே வந்து ஃபோட்டோ மாட்டாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செவுத்தில் வந்து எண்ணெய் கரெல்லாம் படும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து அந்த செவுத்தில் ஒட்டுவாங்கள்ல ஸ்டிக்கர், அதுவுமே பார்த்துருக்கேன் நான் மீஷோவில். அதுவுமே வாங்கி ஒட்டிக்கணும். அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி நான் அலங்குலமாக உட்காந்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வளையல் போட போகிறேன். அதாவது வந்து வளையல் டப்பாவே எடுத்து கீழே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. 2 டப்பாவுமே எடுத்து கீழே வச்சுட்டேன்.
மாமா வந்து ஜஸ்ட் இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நாளைக்கு வந்து ஒரு கோவிலில் திருவிழா இருக்குது, நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து பௌர்ணமி, அதனால் வந்து நாளைக்கு வந்து நம்ம வளையல் மாற்ற முடியாது, அதனால் இன்றைக்கே வளையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வளையல் போட்டு அதுக்கப்புறம் போட்டுடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் சங்கு வளையல் ஆல்ரெடி என் கையில் கத்திரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை மொத்தத்தையும் கழட்டிட்டு இந்த சங்கு வளையல் போட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன வளையல் போடுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த வளையல் ஒரு கையில் இருக்கிறத கழட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். இப்போ வந்து நான் சங்கு வளையல் போட்டுடுறேன் பார்த்தீங்களா. போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னென்ன வளையல் போடுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆஃப் பண்ணி பார்த்து பார்த்தீங்களா. போட்டாச்சா? இது இந்த வளையல் போட்டாச்சா? இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு வளையல் நான் போடணுங்க. என்ன வளையல்னா, இந்த இங்கே பாருங்கள், இந்த ரெட்டு கலந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட்டு கலந்ததில் எதையாவது ஒன்று வந்து நான் முன்னாடி போடணும். இப்போ நான் எதை போடலாம் ஆசைப்பட்றேன்னா, இதை போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது ரொம்ப நாள் ஆசை இருக்குது இதை போடணுன்னு. அதனால் வந்து இதை போட்டேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏமாம்மா, இப்போ மாமா கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. மாமா எப்படி மாமா இருக்கு? அழகா இருக்கு. இது ஓகேவா இல்லை இது ஏதாவது ஒன்று போடுவாம்மா? இதை கழட்டிட்டு அதுவே இருக்கட்டும். இது காம்பினேஷன் நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, இப்படியே நிற்கிது, இப்படி அப்படி கூட நவர மாட்டேங்குது. அதான் நல்லா இருக்கும். இப்படிதான் இருக்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இந்த கைக்கு போட்டு காட்டோமா? கழுவிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. இருங்க, கழுவிட்டு பார்த்தீங்களா. போட்டாச்சு. நாளைக்கு நைட்டுக்கு நம்ம திருவிழா போகிறதுக்காக இன்னைக்கு வளையல் மாற்றியாச்சு. நல்ல வேலை இப்போ சொன்னாரே. சப்போஸ் நாளைக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம அந்த பழைய வளையலோடு தான் போயிருக்கணும். அப்புறம் நான் திரும்ப அதுக்கும் திட்டு வாங்கியிருக்கணும். ஏன்னா மார்க்கெட்லேயே ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, நீ உன் பொண்டாட்டி இந்த வெள்ளை கலர் வளையல் போடாமல் இருக்கு ஏன் மாமா கேட்டாங்க. மாமா சொன்னாங்க, இல்லை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போட்டாச்சு. அவ்வளோதான். திரும்ப இந்த வளையல் அதுவாக உடையிற வரைக்கும் நம்ம கழட்டக்கூடாது. ஏன் மாமா? அதுவாக உடையிற வரைக்கும் கழட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் இந்த ஓரத்துலலாம் வந்து அழுக்கு படியுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம், இந்த கத்திரி போட்டிருக்கோம்ல, இந்த ஓரம்லாம் வந்து அழுக்கு படியும். அப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து சோப்போ இல்லைன்னா இப்போ நான் ஷாம்பு போட்டு கழட்டினேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வச்சு இந்த சைட்லலாம் தேய்ச்சோன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். நம்ம இதை வந்து அப்படியே கையோட போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு சங்கு வளையல் வந்து வாங்கி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் சிஸ்டர். ஓகே, அவ்வளோதான். வளையல் நல்லா இருக்குங்களா? பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே, பாய். ஐயோ, கழுத்தில் வேறு மணி போடாமல் வந்துட்டுனே. ஓடாதடா, விழ போகிறடா. எங்கே போயிட்டு வரோன்னா, கடைக்கு போயிட்டு பருப்பு வாங்கிட்டு வரோம் சமைக்கிறதுக்காக. சரிங்களா. பின்னாடி ஆட்டோ வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ண வேண்டிய இருக்குது, வேலை இருக்குது. ஸ்லாப்பு இங்கே வந்து நம்ம சாய்பாபாவுக்கு இந்த பூ வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்களா? சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் மதிய வேலை சமைக்கணும். சமைச்சிட்டு இது மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒழுங்காக வைக்கணும். அதனால் வந்து அந்த வேலை இருக்குது. அப்புறம் நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கல் வந்து இன்னும் கொஞ்சம் நவுத்தி போட சொல்லி. ஆமாம், இந்த கல் இன்னும் கொஞ்சம் நவுத்தி போடலாம் அப்படின்ட்டு. மாமா வந்து இப்போ வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நவுத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. இவ்வளோ கத்திரிக்காய் 20 ரூபாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. செடியில் பறிச்சிட்டு செடியில் அவரே பறித்து அவரே வாங்கிட்டு வந்தார் மாமா. நல்லா இருக்குங்களா? என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் யாரும் இல்லைங்க. அதனால் மாமா என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்கு போயிருந்தாங்களா,
வந்துட்டு மாமா வந்து நான் கேட்டிருந்தேன் அப்பா அம்மாவுக்கு சமைக்கணுமா என்னன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னா அவங்க செல்லில் பேலன்ஸ் இல்லையா ஃபோன் போடலாம். அதனால் இப்போ வந்துட்டு கேட்டாங்க சாப்பாடு செய்கிறா சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு சாப்பாடு தேவையில்ல அப்படின்னு மாமனார் மாமியாரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் மாமா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு வேணாமா அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்களாம், அதனால் நீ வந்து நமக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுடு அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் நமக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காவும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் நான். எப்பவும் செய்கிறது தான் அது. ஏன்னா 2 பூசணிக்காய் இருக்கா, 2 பூசணிக்காய் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குந் இது குந்துடின்ற பாரு, ஐயோ டக்குன்னு அது பேர் வர மாட்டேன்னுது. அது பேர் வரலங்க, விட்டுருங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இது தான் செய்ய போகிறோம். நைட்டுக்கு வேறு நம்ம அந்த கோவிலுக்கு போகிறோமா, வளையல் பார்த்திங்களா எப்படி இருக்குது. நைட்டுக்கு வேறு அந்த கோவிலுக்கு போகிறோமா, அதனால் வந்து நைட்டுக்கும் சேர்த்தே சமைச்சிட்டோன்னா வந்து நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். நைட்டுக்கு சமைக்க தேவையில்ல, மாமா வரி மட்டும்தானே. அதனால் குழம்போ இல்லை பொரியலோ சேர்த்து செஞ்சிட்டுனா நைட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதனால் சாப்பிட்டு உடனே நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்றதுக்காக இருக்கேன். இன்றைக்கி வந்து இங்கே பௌர்ணமி, அங்கேயும் பௌர்ணமி தான். இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் வந்து கோயிலுக்கு போகணும். திங்கக்கிழமை நான் போகல, ஒரேடியாக சங்கராந்திக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். போகல இன்றைக்கி நான். சரி வாங்க வளவலன்னு பேசலை, சமையல் பண்ணலாம். சமையல் பண்ணி முடித்தாதான் மாமா வந்ததுக்கப்புறம் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு ரெஸ்ட்டு விட்டு அதை வேறு பண்ணோம். பெட் கவர்லாம் மிஷினில் போடணும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்குன்னு இன்னொரு பெட் கவர் இருந்தது, அதையுமே மிஷினில் போடாமல் துவைக்கிறது அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி 2 பெட் கவரு தலைகாணி உரம் எல்லாத்தையுமே சேர்த்து மிஷினில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். வாங்க நம்ம பூசணிக்காய் வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா பூசணிக்காய் பெருசாக இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அடுப்பில் வந்து அரிசி கழுவி வச்சியாச்சு. சாப்பாடு வேகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், அரிக்குட்டி வந்து எனக்கு உருளைக்கிழங்குலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் அதுதான். இன்னும் 3 உருளைக்கிழங்கு எத்தனை சாமி பொரியலுக்கும் சேர்த்து 3. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள், பார்த்தீங்களா. இப்போ வந்து இது கொஞ்சம் இந்த இடத்த ஒரு மாதிரியாக இருக்கா, அதனால் வந்து இதை முன்னாடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முன்னாடி கட் பண்ணிடுறேன். இதை பாதி கட் பண்ணி இப்போது நம்மளுக்கு அதை கொஞ்சம் எவ்வளோ வீணாகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். கட் பண்ணுறேன் பார்க்குறேன், கட் பண்ணுறேன் காட்டுறேன் பாருங்கள். ஆட் பண்ணிட்டேன். இது கத்தியால் கட் பண்ண முடியல, அரோமில் கட் பண்ணிக்கலாம். சரியா? பரவாயில்ல, போஸ்ட்டாக இருக்கும். ஐயோ அரோமிக்கே வந்து இந்த பூசணிக்காய் பாருங்க அம்மா பூசணிக்காய் வெட்டுலாம் எப்படி அவசரமாக இருக்கிறாங்க பாருங்க. டும்மாலாம் இருக்குது. இது சத்தியமா கட் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால. இதை இப்போ வந்து நம்ம பாதி வந்து இதெல்லாம் கட் பண்ணியாச்சு, மீதி வந்து கத்தியால ட்ரை பண்ணலாம். கத்திரி தாங்க இருக்குமே புஷ்பா மாடி இல்லை. வெற்றி நீ பாருங்க. இப்போ வந்து இதுதான் நமக்கு பொரியலுக்கும் குழம்புக்கும், ஐயோ சாரி, பொரியலுக்கும் குழம்புக்கும் இதாகிடும். இதை வந்து கட் பண்ணி துண்டு போட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஹரி வந்து கீரை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் முருங்கைக்கீரை செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் அதை வேணாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட காசுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினது இந்த கீரை. பேக் கேமராவில் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 10 ரூபாய்க்கு கீரை பாருங்க. அவங்க இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம இதை வந்து சுத்தம் பண்ணணும். இதில் இந்த புல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லெல்லாம் தூக்கி போட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி குழந்தைக்கு பொரியல் பண்ணி கொடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, பெட் கவரெல்லாம் எடுத்துட்டேன், அதனால தான் பெட்டு இப்படி இருக்குது வாஷ் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கேட்ட உடனே இதை வந்து நைட்டுக்கு கொஞ்சம், நாளைக்கு காலைல கொஞ்சம் பொரியல் பண்ணி தரணும். ஏன்னா இப்போ வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதனால் வந்து அவன் தண்ணி சாப்பாட்டுக்கு தான் மெயினாக இதை கேட்டான். அதனால் நைட்டுக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிடுவாங்கள்ல அப்பாவும் பிள்ளையும். அப்போது சப்போஸ் குழம்பு பொரியல்லாம் இருந்ததுன்னா, ஆனால் நாளைக்கு தான் இதை நான் பொரியல் பண்ணுவேன், இப்போ பண்ண மாட்டேன்.
அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்து அப்படியே வச்சுருவேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் அப்புறமா. இப்போ மிஷினில் துணி போட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் சாதம் வெந்துடுச்சு, வடிக்கணும். இந்த பக்கம் கடலப்பருப்பு வேக வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வெந்தோடனே இதை போட்டு பாயில் பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காமிக்கிட்டுங்களா? பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா இதை பேஸ்ட்டு பண்ணி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டுனா குழம்பு ரெடி ஆகிடும் சீக்கிரமாக. எல்லா குழம்பு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு தான் அந்த கீரையை க்ளீன் பண்ணணுமே. ஓகே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறேன். பாருங்கள், ஒரு பெட்ஷீட் இங்கே காயுது. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இந்த பக்கம் காயுது பாருங்கள். கரெக்டாக மணி 12. இப்போ தான் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இன்னும் கீரை ஆயிலை. சரி, இதுக்கு மேலே லேட் ஆகிடும், வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். கீரை க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போயே டைம் ஆகிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து எடுத்து பெட்டுக்கு போடணும். தட்டிட்டு அப்பா வெயில் மண்டையை பொழகுது. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே வர்றதுக்கு கண்ணுக்கு என்னெல்லாம் எரியுது. இன்னும் மாமா வரல, கிழங்கு தோண்டிங்கிறாராம். அங்கே எடுத்துகிட்டு வந்தாருன்னா நாளைக்கு காமிக்கிறேன் என்ன கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்றத, சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க போகலாம். உள்ளே எரியுது மூஞ்செல்லாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.